ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரிவர்ஸிங்காக அரே ஒரு அரேயை நம்மக்கிட்ட கொடுத்தா அந்த அரேவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட, ரிவர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஃபார் லூப் எழுதி லாஸ்ட் எலமெண்ட் டு ஃபஸ்ட் எலமெண்ட் போவீங்க, பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தா பிரிண்ட் பண்ணிப்பீங்க, இல்லைனா ஒரு புது அரேக்குள்ளே போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறவங்க லாஸ்ட்டில். இது மாதிரி பண்ணோன்னா நம்ம மொத்தம் எத்தனை வாட்டி இந்த லூப்புக்குள்ளே சுற்றுவோன்னு யோசிச்சு பாருங்களேன். இங்கே 6 எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 6 வாட்டி உள்ளே போகணும். இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அப்போ 5 வாட்டி போகணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து அரே எத்தனை டைம் போச்சோ அத்தனை டைம் உள்ளே போய்ட்டு வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம குறைக்கணும், நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸை குறைக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமர் பண்ணுற வேலை. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, 0ல் இருக்கிறது அரே ஆஃப் 0 அப்படின்ற பொசிஷனில் இருக்கிறது எங்கே போகுதுன்னா 5க்கு போகுது. ஒரு ஸ்வாப் நடக்குது, லாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ பைத்தனில் எப்படி ஸ்வாப் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, அரே ஆஃப் 5 ஆமாம் அரே ஆஃப் 0 அப்படின்னு ஸ்வாப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது, நெக்ஸ்ட் வந்து 1ல் இருக்கிற இடத்துக்கு 4ம் 4ல் இருக்கிற இடத்துக்கு 1ம் வருது. ஸோ இந்த இடத்துல அகெயின் 1 இருக்கிற இடத்துல 4க்கும் 4 இருக்கிற இடத்துல 1ம் வருது. நெக்ஸ்ட்டு 2 and 3 2 3 3 2 அப்படின்னு ஒரு ஸ்வாப்ஸ் தான் நடக்குது. பேசிக்காக ஒரு ஸ்வாப் நடக்குது. இங்கே அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்து 0 1 2 3 4. ஸோ 0 இருக்கிற 0வும் 4ம் ஸ்வாப் ஆகுது. ஸோ 4, 0. அப்புறம் 1 and 3 ஸ்வாப் ஆகுது. 1, 3 3, 1 ஸ்வாப் ஆகுது. இது வந்து இண்டெக்ஸில் தான் அரேயில் ஸ்வாப் ஆகுது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இங்கே 2 என்ன இருக்குது, எதுவுமே ஆகலை, 2 அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம இட்ரேட் பண்ண வேண்டியது 3 டைம் தான். அப்போ 3 ஸ்வாப் தான் நடக்குது. இந்த இடத்துல 2 ஸ்வாப் தான் நடக்குது. என்ன தான் அரேயோட சைஸ் 6 இருந்தாலும் அதில் பாதி அவ்வளோதான் நடக்குது. இங்கேயும் அரேயோட சைஸ் 5 இருந்தாலும் அதுக்கு பாதிக்கும் கம்மியாக தான் நடக்குது. ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேரியபிள் வந்து மாறிட்டே இருக்குது. என்ன நடக்குது, 0 1 2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே அதே மாதிரி ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, 5 4 3 அப்படின்ட்டு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லூப் வேணும். ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒன்று 2 லூப் எழுதலாம், ஒரே லூப்பில் எழுதணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து 0 1 2 அப்படின்னு போகணும். இங்கே 5 4 3 அப்படின்னு ஆகணும். இதை வந்து ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து 0 வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு, 5 வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ்னு எழுதிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவல் டு இது, லாஸ்ட் ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கணும்னா, வைல் லூப்புக்குள்ளே போகும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுவுமே நடக்கலை. 2 = 2 அப்படின்றப்போ எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கேன்சல் ஆகணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 விட 3 பெருசு இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 விட 3 பெருசு இல்லை. ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, லூப் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு நம்பரை விட லாஸ்ட் நம்பர் எப்போவுமே சின்னதாக இருக்கும் போது மட்டும் ஒரு வேலை பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் கூட ஒரு வேலை பண்ணுறதில்ல. கரெக்டாக இங்கே 2, 2ன்னு வரும், அப்போ கூட நம்ம வந்து ஒரு 2 ஸ்வாப்பை வந்து பண்ணுறதில்ல. ஸோ எப்போ இருந்துக்குன்னா, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை விட சின்னதாக இருக்க வரைக்கும் ஒரு வேலையை பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், லாஸ்ட் கூட ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு +1 பண்ணுறோம், லாஸ்ட் -1 பண்ணுறோம். கண்டினியூஸாக இது பண்ணிவிட்டு ரிட்டர்ன். இவ்வளோ தாங்க ஒரு பேசிக் ரிவர்ஸிங்காக அரே அப்படின்ற ப்ரோக்ராம். இதை இப்போ வந்து பைத்தனில் கோடாக எழுதி பார்க்கலாம். நீங்கள் எந்த கோடிங் வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர் ரேங்க், கீக்ஸ், லீட் கோட், இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதில் அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த 2 அரே, நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த 2 அரேங்க ஒன்று கொடுத்துருக்கேன். பவுண்டரி டெஸ்ட் கேஸஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 அரே கொடுத்துருக்கேன், அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதி வச்ச லாஜிக். ஸோ இந்த லாஜிக் ஏற்ற மாதிரி இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற 2 வேரியபிளை க்ரியேட் பண்ணணும்.
அந்த அரேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுன்றது என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த இண்டெக்ஸ். அரேவோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 0. லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது அரேவோட சைஸ் -1, அதாவது 0 to 5னா 5ன்றதை லாஸ்ட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் -1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வைல் லூப் போடணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பைத்தனில் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட் லெஸ் தேன் லாஸ்ட் தேன் போடணும். ஸோ அதே தான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். என்ன ஆப்ரேஷன் பண்ணால் ஸ்வாப் பண்ணணும். பைத்தனில் எப்படி ஸ்வாப் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்தோம். இப்படி தான் ஸ்வாப் பண்ணுவீங்க. array of first, array of last equal to array of last minus array of first. ஸ்வாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் +1 லாஸ்ட் +1 அப்படின்னு பண்ணணும். இது எப்படி பண்ணுவீங்க? ஃபஸ்ட் +1 லாஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பண்ணிங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனலி அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு அரேவை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். 3, 9, 8, 5, 0, 7 எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி அப்படின்ற செகண்ட் வேரியபிள் ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரன் பண்ணால் நமக்கு PARTY ரிவர்ஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பவுண்ட்ரி கேஸ். இதை ஏன் நம்ம பவுண்ட்ரி கேஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு எம்டி லிஸ்ட்டை கொடுத்தா கூட நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்ம கோடு வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. எம்டி லிஸ்ட்னால் என்ன? ஸோ எம்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் 0வும் கிடையாது, லாஸ்ட்டும் கிடையாது. ஸோ இண்டெக்ஸே இல்லை, இருந்தாலும் நம்ம வைல் லூப் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டோட வேல்யூ 0 தான், எப்போவுமே டிஃபால்ட்டாக 0 கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டோட வேல்யூ என்ன ஆகும்? சைஸ் ஆஃப் அரே வந்து ஒன்றுமே இல்லைன்னா லாஸ்ட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 - 1 வந்து -1. ஸோ லாஸ்ட்டோட வேல்யூ அந்த இடத்துல -1. அதனால நம்ம லூப் வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. நெக்ஸ்ட்டு அரேவோட சைஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது அரே ஈக்குவல் டு 4ல் ஒரே ஒரு எலிமெண்ட் கொடுத்து. ஸோ அரேவோட சைஸ் வந்து 1. இதில் என்ன ஆகும்னா லென்த் ஆஃப் த அரே -1 அப்படின்னு போடும்போது லென்த் ஆஃப் த அரே ஈக்குவல் டு 1 -1 அப்படின்னு போட்டால் திருப்பி 0. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டு 0, லாஸ்ட் ஈக்குவல் டு 0. வைல் லூப் உள்ளே என்ட்ரு ஆகாது. இவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம்.